வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு முதலாம் ஆண்டு விழா, பிரதமர் மோடி வாழ்த்து. பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் வழங்கிய ஆதாரமே உண்மை, சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கை விசாரிக்க 7 தனி சிறப்பு கோர்ட்டுகள் அமைக்கப்படும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக சட்டசபை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு, சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. திமுக அரசின் செயல்பாடு மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக மாறியுள்ளது, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களின் எண்ணம், தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டு தீ, பலி எண்ணிக்கை 11ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கூடுதல் தண்டனை வழங்கும் சட்ட திருத்த மசோதா அவையில் இன்று நிறைவேறியது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை முதல் தொடங்கிய நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான சட்ட திருத்த முன்வடிவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்தார். குறிப்பாக பெண்களை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும், குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 3 முதல் 5 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரிக்க 7 தனி சிறப்பு கோர்ட்டுகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார். இது தொடர்பாக மேலும் பேசிய அவர், ஆசிட் வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டால் குறைந்தபட்ச 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் எனவும், டிஜிட்டல் முறையில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கூறினார். இந்த மசோதா ஆளுநர் மூலம் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் செயல்பாடு மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக மாறியுள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக அரசு தமிழகத்தை பின்னோக்கி இழுத்து செல்வதாகவும், அருப்புக்கோட்டை வழியாக செல்லும் மதுரை தூத்துக்குடி புதிய ரயில் பாதைக்கு சுமார் 870.98 ஹெக்டேர் நிலம் தேவைப்பட்டது. ஆனால் தமிழக அரசு வெறும் 74.87 ஹெக்டேர் நிலத்தை மட்டுமே கையகப்படுத்தியுள்ளதாக கூறினார். திமுக அரசின் இந்த மக்கள் விரோத அணுகுமுறையை தமிழக பாஜக சார்பாக வன்மையாக கண்டிப்பதாகவும், வரும் 20ஆம் தேதி அருப்புக்கோட்டை நகரில் புதிய ரயில் பாதையை ரத்து செய்த திமுக அரசின் முடிவுக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட மக்களுடன் இணைந்து மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களின் எண்ணம் என்று தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தேர்தலின் போது போலியான வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும், தேர்தலின் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளதாகவும், அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் என்று கூறினார். கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தார்கள். தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசிற்கு தான் உள்ளதாகவும், மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவிப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் என்று கூறினார். எந்த பொய்யை சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்னும் கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனிவரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்துள்ளார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிடவில்லை என்றும், வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியாகும் பட்சத்தில் அதனை பின்பற்றி திட்டத்தை செயல்படுத்த ஆலோசிக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார். முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்று குழு அமைத்து திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தங்கம் தென்னரசு எடுத்துரைத்தார். தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்துடன் புறப்பட்டு செல்வதால் பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் ரயில் நிலையங்களில் மக்களின் கூட்டம் அலைமோதியது. தமிழகத்தில் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் சென்னையில் பணிபுரிந்து வரும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக ரயில் மூலமாக சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்ல துவங்கியுள்ளனர். இதனால் பல்லாவரம், குரோம்பேட்டை,
தாம்பரம் ரயில் நிலையங்களில் ஏற்கனவே ரயில்வே துறை சார்பில் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு முன்பதிவுகள் வேகமாக முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் முன்பதிவு செய்யாத ரயில் பெட்டிகளில் பொதுமக்கள் அதிகமாக பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி செல்லும் ரயில்களில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநரை நேரில் சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மனு அளித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநரை நேரில் சந்தித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும், கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும், மேலும் மதுரை மேலூர் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும், வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி தவறாக பேசுவதை தேமுதிக நிச்சயம் ஏற்றுக்கொள்ளாது என்பன உள்ளிட்டவற்றை கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிப்பதாக தெரிவித்தார். இதில் தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் மற்றும் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். மறுநாள் தமிழ்நாடு முழுக்க அவங்க மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது எந்த வகையில நியாயம்? அவங்களுக்கு யார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தாங்க? வழக்கு பதிஞ்சிருக்கோன்னு சொல்றீங்க, யார் அனுமதி கொடுத்தா? ஏன் எதிர்கட்சிகள் ஜனநாயக ரீதியாக போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தணும்னா அரசு ஏன் அனுமதி தர மாட்டேங்குது? அப்ப திமுகவுக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கறது தான் இங்க நாங்க கேட்கிற கேள்வி. அப்ப நீங்க தடை செய்யறீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்க விலக்கிக்கிட்டு செல்றோம். இந்த பொங்கல் தொகுப்போட 1000 ரூபாயில 2500 அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. அப்போ திமுக என்ன சொன்னாங்க? விக்கிற விலைவாசிக்கு 2500 பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்டால முடியல. கொஞ்சம் கூட ஒரு வாய் கூசாம மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்துல என்ன சொல்றாரு? அது தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஆண்டு தேர்தல் வரவில்லை அப்படின்றதுக்காக மக்களுக்கு சேர வேண்டிய அந்த 1000 ரூபாய் தரவில்லையா என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன். அப்ப இந்த அரசு நடப்பது மக்களுக்காக இல்ல, தேர்தலுக்காக. அப்ப அடுத்த வருஷம் தேர்தல் வருதுன்னா அப்ப மட்டும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து மக்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடணும்னு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்களா? இது எந்த வகையில நியாயம்? மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சப்போ ஒரு கருத்தை சொல்றீங்க, உங்க ஆட்சி வரும்போது ஒரு கருத்தை சொல்றீங்க. இது எந்த வகையில நியாயம்? அன்னைக்கு சொன்னீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும்னு, இப்ப 1000 ரூபாய் கூட வக்கு இல்லாம இருக்க இந்த கவர்மெண்ட். ஒரு 500 ரூபாய் கூட முடியலையா உங்களால? அப்ப வீண் பேச்சு எதுக்கு பேசுறீங்க? மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் திட்டம் கட்டாயம் வராது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளான வல்லாலப்பட்டி, புலிப்பட்டி, அரட்டாப்பட்டி பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வல்லாலப்பட்டி பகுதிக்கு வந்திருந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். தொடர்ந்து பேசிய அவர், டங்ஸ்டன் திட்டம் கட்டாயமாக இந்த 5000 ஏக்கர் பகுதியில் அமையாது எனவும், மத்திய அரசிற்கு தமிழக அரசு ஏலம் கோரிய பொழுதே இதுகுறித்து முறையான விளக்கம் அளித்து இருந்தால் இந்த திட்டம் அப்பொழுது தடுத்து நிறுத்திருக்கப்பட்டும் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அமைதி பேரணியில் ஈடுபட்ட 5000 பேர் மீது மாநில அரசு வழக்கு பதிவு செய்ததை திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலூர் பகுதியில் வெள்ளாளப்பட்டி கிராமத்துக்கு வந்திருக்கோங்க ஐயா. நம்முடைய அம்பலக்கார ஐயா, சமுதாய தலைவர் எல்லோரும் நம்மோடு இருக்கின்றார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் நடந்து வந்து அறவழியிலே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். குறிப்பாக வெள்ளாளப்பட்டி, அரட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி இந்த பகுதி முழுவதுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தலைவர்களுடைய தலைமையில் கிராமத்தில் வெளியெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது குறிப்பாக இந்த பகுதியில் மத்திய அரசு நடத்தியிருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல் ஆக்ஷன் Tranche 4 அதில் இந்த பகுதியினுடைய நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 4979 ஏக்கர், 20 ஸ்கொயர் கிலோமீட்டர், 4979 ஏக்கர். இங்கே டங்ஸ்டன் அந்த மைனிங்காக அந்த டெண்டர் ப்ராசஸ் எல்லாம் முடிந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அது அலோகேட் ஆகிருக்கு. அதன் பிறகு கிராம மக்கள் எல்லோரும் கூட இந்த பகுதிக்கு இது வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால்
டிசம்பர் 12ஆம் தேதி நாங்கள் மத்திய அரசு இதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து முறையிட்டோம். திருவள்ளூரில் மின்சாரம் தாக்கியதில் பெண் ஒருவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பனம்பாக்கம் கிராமத்தில் தனியார் தொழிற்சாலை ஊழியர் ஜோதி மற்றும் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வரும் சுரேஷ் ஆகிய இருவரும் இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது ஜோதி கீழே அருந்து கிடந்த உயர் மின்னழுத்த கம்பியை கவனக்குறைவாக மிதித்ததால் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சுரேஷ் 70% தீக்காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த கவரப்பேட்டை போலீசார் உயிரிழந்த ஜோதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் 3 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சாம்பலானது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டிப்பெரியார் அருகே பசுமலை சந்திப்பில் 3 மாடி கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தில் திடீரென தீப்பற்றி எரிவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து பீரமேடு, காஞ்சிபுரம் குளம், கட்டப்பணம் பகுதியில் இருந்து 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சாம்பலானது. இந்நிலையில் தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருவள்ளூரில் மீன்பிடிக்க சென்ற போது கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடலில் வைரவன் குப்பத்தை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி, மணிபாலன் உள்ளிட்ட 5 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் கரை திரும்பிய போது முகத்துவாரம் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 பத்திரமாக கரை வந்து சேர்ந்த நிலையில் 2 மாயமாகினர். இதுகுறித்து சக மீனவர்கள் தகவல் அளித்ததன் பேரில் மீன்வளத்துறை, காவல்துறை, மீனவர்கள் என முகத்துவாரம் பகுதியில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மோகன் என்ற மீனவரின் சடலம் கரை ஒதுங்கியது. மேலும் காணாமல் போன செல்வம் என்ற மீனவரை தேடும் பணியில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருப்பாலவனம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கெங்கவல்லி அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பேரூராட்சி அலுவலகம் பின்புறம் அபிஷேக் என்பவர் வசித்து வந்தார். இவர் ஆணையம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவர் கெங்கவல்லியில் இருந்து ஆணையம்பட்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது ஆணையம்பட்டியில் இருந்து கெங்கவல்லி நோக்கி வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அபிஷேக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் லாரி ஓட்டுநரை பிடிக்க முயன்றபோது அங்கிருந்த லாரி ஓட்டுநர் தப்பி ஓடினார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கெங்கவல்லி போலீசார் அபிஷேக்கின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலக்காடு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காட்டில் இருந்து செருப்புலசேரி செல்லும் சாலையில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான ஏசி சொகுசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து கிருஷ்ணாபுரம் அருகே வந்தபோது பேருந்தில் இருந்து புகை வருவதை உணர்ந்த ஓட்டுநர் பேருந்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு வெளியே வந்தார். உடனே பேருந்து முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் மன்னார்காடு தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேருந்தில் பற்றி எரிந்த தீயை போராடி அணைத்தனர். விபத்தில் பேருந்து முழுவதும் சேதம் நிலையில் இந்த சம்பவம் குறித்து கிருஷ்ணாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் குடியிருப்பு பகுதியில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் அரிசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்கு பாறையூர் பகுதியில் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. இந்த குப்பை கழிவுகள் மழைக்காலங்களில் மழைநீரில் கலப்பதால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் என கூறி தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் சார்பில் சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாலுகா தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க மாநில செயலாளர் பெருமாள் மற்றும் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் சங்ககிரி கோட்டாட்சியர் தலைவர் லோகநாயகியிடம் கோரிக்கை மனுவை அளிக்க சென்றனர். அப்போது அதிகாரி இல்லாததால் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
பின்னர் தகவலறிந்து வந்த கோட்டாட்சியரிடம் தங்களது கோரிக்கை மனுவை அளித்தனர். இதனையடுத்து மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் உறுதி அளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். மாவட்டம் அரசராமணி பேரூராட்சி குறுக்கப்பாறையூரில் விவசாயிகள் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அந்த பேரூராட்சியினுடைய குப்பை கழிவுகளை கொட்டுவதை கண்டித்து கடந்த 6 மாத காலமாக பொதுமக்கள் மாற்று இடத்தில் கொட்ட வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அது சம்பந்தமாக பொதுமக்கள் தரப்புலையும் விவசாயிகள் தரப்புலையும் மாற்று கடிதங்களும் கொடுத்துருக்குறோம். ஆனால் நிர்வாகம் தொடர்ந்து அதே இடத்துல குப்பையை கொட்டதுனால இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தி கோரிக்கை மனு அளிக்கிறதுன்னு சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வந்தோம். காலையில் 10:30 மணிக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு மரியாதைக்குரிய கோட்டாட்சித் தலைவரிடம் கோரிக்கை மனு கொடுப்பதற்காக காத்திருக்கிறோம். இந்த நேரம் வரைக்கும் மரியாதைக்குரிய ஆர்டிஓ அவர்கள் இன்னும் வரல, கோரிக்கை மனு வாங்கலை. தென்காசியில் சாலை பணியாளர்கள் தமிழக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு தேசிய நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் அலுவலக வளாகத்தில் தமிழக அரசை கண்டித்து சாலை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் பங்கேற்று கருப்பு முக்காடு அணிந்து ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலை பணியாளர்களின் 41 பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும், மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோவையில் நடைபெற்ற டெக்னோ எக்ஸ்போவில் மாணவர்கள் தயார்படுத்தியிருந்த ரோபோட்டிக்ஸ் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் டெக்னோ எக்ஸ்போ என்னும் ரோபோட்டிக்ஸ் மற்றும் கணினி கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் ரோபோட்டிக்ஸ் மாடல்களான வீட்டு ஆட்டோமேஷன், தானியங்கி தெருவிளக்கு, வாக்குப்பதிவு இயந்திரம், தடைகளை தவிர்க்கும் கருவி, ஸ்மார்ட் டேப், தெளிப்பான் கொண்ட தானியங்கி கதவு மணி, கூடைப்பந்து கவுண்டர் உள்ளிட்ட பல்வேறு மாடல்கள் மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் காட்சியின் முக்கிய அம்சமாக பள்ளி மாணவர்கள் ட்ரோன் ஆபரேட் செய்து அதன் உருவாக்கம் குறித்து மாணவர்கள் எடுத்துரைத்தனர். இதனையடுத்து ஹார்ட்வேர், சாப்ட்வேர், நெட்வொர்க் டெக்னாலஜி, மாடல்ஸ் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தி விரைவுபடுத்தினர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் மண்பானைகளையும் சேர்த்து வழங்க வேண்டும் என புதுக்கோட்டையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி மற்றும் கந்தர்வக்கோட்டை தாலுகா மெய்யக்குடி பகுதியில் கிராமத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மண்பானைகள் மற்றும் அடுப்புகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போதைய சூழலில் மண்பானைகள் தயாரிக்க தேவையான மண் கிடைப்பதில்லை எனவும், மழை காலங்களில் கொட்டகை இல்லாமல் மண்பானைகள் சூளையிடுவதற்கு பெரும் சிரமம் அடைந்து வருவதாகவும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மண்பானைகள் தயாரித்து அவற்றை சூளையிடுவதற்கு தமிழக அரசு சார்பில் கொட்டகை அமைத்து கொடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பொங்கல் இடுவதற்கு முக்கிய பொருளான மண்பாண்டங்களையும் சேர்த்து வழங்கி மண்பாண்ட தொழிலாளருக்கு அரசு கை கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் பொங்கல் பண்டிகையொட்டி வாராந்திர சந்தையில் ஆடுகளின் விற்பனை 1.5 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் பொங்கல் பண்டிகையொட்டி வாராந்திர சந்தை களை கட்டியது. வடலூர், ஆப்பந்தனாபுரம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமத்தில் இருந்து விவசாயிகள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஆடுகளை வாங்குவதற்கு கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தில் இருந்தும் பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருந்தும் வியாபாரிகள் ஆடுகளை வாங்கி சென்றனர். இன்று ஒரு ஆட்டின் விலை 5000 இருந்து அதிகபட்ச விலை 12,500 வரை விற்பனையாகி மொத்தம் 1.5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்று வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் வாயிலில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தியதை அடுத்து பட்டாசுகள் வெடித்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். மேலும் விவசாயிகளுக்கு மரியாதை அளிக்கும் விதமாக விவசாயிகளுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதை அடுத்து உழவில் ஈடுபடும் மாடுகள் போன்றவற்றிற்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய போட்டிகள் நடைபெற்றது. இதில் உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் அருகே தைப்பொங்கலையொட்டி பனங்கிழங்கு நல்ல விளைச்சல் அளித்திருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தேரி செம்மல் பகுதிகளில் ஆண்டுதோறும் பனங்கிழங்கு விவசாயம் செய்யப்படுகிறது. இங்குள்ள பனங்கிழங்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தைப்பொங்கலை முன்னிட்டு பனங்கிழங்கு பிடுங்கும் விவசாயம் மும்முரமாக தொடங்கியது. இதுகுறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருப்பதாகவும் இதனால் போதிய விலை கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். பாறையூரில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொண்டத்து காளியம்மன் திருக்கோவிலின் தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த பாறையூரில் 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் விழா துவங்கப்பட்டு குண்டம் இறக்கும் நிகழ்ச்சியும் தேர் திருவிழாவும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான விழா கடந்த 26ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதனையடுத்து கொண்டத்து காளியம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் கடந்த 15 நாட்களாக நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து குண்டம் இறக்கும் நிகழ்ச்சி முடிவடைந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட விழா நடைபெற்றது. விழாவில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் நல்லசிவம் மற்றும் கோபி நகர்மன்ற தலைவர் நாகராஜ், கோபி காவல் நிலைய ஆய்வாளர் காமராஜ் உள்ளிட்ட பலரும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு 120 அடி உயரம் கொண்ட தேரை வட்டம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். விழாவில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் நல்லசிவம் மற்றும் கோபி நகர்மன்ற தலைவர் நாகராஜ், கோபி காவல் நிலைய ஆய்வாளர் காமராஜ் உள்ளிட்ட பலரும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட 120 அடி உயரம் கொண்ட தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். விழாவில் வெள்ளாளம்பாளையம், நஞ்சகவுண்டபாளையம், புதுப்பாளையம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை இழுத்து சென்று வேண்டுதலை நிறைவேற்றினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களை ஒரு சிறிய தொகுப்புகளாக காணலாம். சென்னை ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூரில் உள்ள மாநகராட்சி 15வது மண்டலத்தில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. மண்டல குழு தலைவர் மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உரியடி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். விழாவில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், அனைத்து கட்சி மாவட்ட உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் தலைமையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஒன்றிய கவுன்சிலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கும்மியடித்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு ஆர்வமுடன் விளையாடி மகிழ்ந்தனர். சென்னை அடுத்த போரூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்று உற்சாக நடனமாடி புதுப்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு கொண்டாடினர். இதனையடுத்து கோலப் போட்டி, நடனப் போட்டி, உரியடி உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் மூங்கில்துறை பட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பரமசிவம் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 120 குடும்பங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பரமசிவம் ஏற்பாட்டில் 10 கிலோ அரிசி, போர்வை, சேலை, உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சபினா ரசூல், ஊராட்சி செயலாளர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடி பகுதியில் ஜெம்கேஸ் கலை அறிவியல் மகளிர் கல்லூரியில் மேளந்தாளம் முழங்க சீர்வரிசையுடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கல்லூரி மாணவிகள் மேளந்தாளம் முழங்க சீர்வரிசை தட்டுடன் பாரம்பரிய உடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து பாரம்பரிய விழாவான சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை காரப்பேட்டை பகுதியில் உள்ள மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பொங்கல் விழா தலைமை புரவலர் கோமதி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மருத்துவக் கல்லூரி டீன் ராஜசேகர் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சார்பு அதிபர் ஆகாஷ் பிரபாகர், துணைவேந்தர் பேராசிரியர் மருத்துவர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பங்கேற்று பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். மேலும் தமிழ் பாரம்பரிய கலை மற்றும் சாகச நிகழ்ச்சிகளும் சமத்துவ கோல போட்டிகளும் நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த கண்டம்பங்குறிச்சி தனியார் கல்வி நிறுவனம் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. தனியார் கல்வி குழுமத்தின் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினருமான நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலை வைத்து சிறப்பாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள வாணியாறு அணைக்கட்டில் சுற்றுலாத்துறையின் மூலம் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இலங்கை தமிழ் பெண்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து உரியடி உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வருவாய் கோட்டாட்சியர் சின்னசாமி, பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாட்சியர் வள்ளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வண்ணமயமான கோலங்களிட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் வருவாய் வட்டாட்சியர் ஆனந்த கிருஷ்ணன், தனி வட்டாட்சியர் காதர் அலி, மணிமேகலை, மண்டல துணை வட்டாட்சியர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். விழாவில் நில அளவை துறையினர், வட்ட வழங்கல் துறையினர், தேர்தல் பிரிவினர் மற்றும் அனைத்து துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது தங்கம் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 58,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் அதிகரித்து 7,300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்து 58,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 63,712 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 101 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு முதலாம் ஆண்டு விழா, பிரதமர் மோடி வாழ்த்து. பொள்ளாச்சி விவகாரத்தில் முதலமைச்சர் வழங்கிய ஆதாரமே உண்மை, சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கை விசாரிக்க 7 தனி சிறப்பு கோர்ட்டுகள் அமைக்கப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக சட்டசபை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு, சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. திமுக அரசின் செயல்பாடு மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக மாறியுள்ளது, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களின் எண்ணம், தவிக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டு தீ, பலி எண்ணிக்கை 11ஆக உயர்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.